Hi friends, welcome to Rani's Official. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேசரி தான் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்க எடுத்து வச்சிருக்கேன். நான் 1/4 கிலோ ரவை எடுத்து வச்சிருக்கேன். இந்த கப்புக்கு 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். கடாய் சூடாகட்டும். இதுல கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு ரவையை ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கடாய் சூடாயிருச்சு. கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். இதுல இது ரவை வறுக்கிறதுக்கு மட்டும்தான். ரவையை சேர்த்துடலாம். ரவையை நல்லா வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகாம மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. நான் வறுத்துட்டு காமிக்கிறேன். அவ்வளவுதான், ரவை வறுபட்டுருச்சு. நல்லா இந்த அளவு வறுத்தா போதும். ரொம்ப வறுத்தீங்கன்னா தீஞ்சிரும். இப்ப வந்து நான் கேசரிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளருக்கு மேல தண்ணி ஆட் பண்ணீங்கன்னா தான் கேசரி வந்து நல்லா தளன்னு இருக்கும். இல்ல ஆற ட்ரை ஆயிடும். தண்ணி நல்லா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சோடனே காமிக்கிறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வந்து நம்ம கேசரி கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லோ கலர் தான் ஆட் பண்ணிருக்கேன். அதுல லைட்டா வந்து தண்ணி கலந்து ஆட் பண்ணிடுங்க, இல்லைன்னா கட்டி சேர்ந்துடும். தண்ணி இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த ஸ்மெல் போகட்டும், கேசரி பவுடர் ஸ்மெல். அது வரைக்கும் தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். நான் ரவை போடும்போது காமிக்கிறேன். அவ்வளவுதான், தண்ணி இப்ப நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ரவை ஆட் பண்ணிடலாம். ரவை ஆட் பண்ண முன்னாடி ஸ்டவ்வை வந்து ஃபுல்லா சிம் பண்ணிடுங்க. ரவை கட்டி சேராம பாத்துக்கோங்க. நான் ரவை ஆட் பண்ணி கலர்றேன். எப்படி கை இது பண்ணிட்டு அப்படி கலந்துட்டே இருங்க, கை எடுக்காம, இல்லைன்னா கட்டி சேர்ந்துரும். நான் கலந்துட்டு காமிக்கிறேன். அவ்வளவுதான், ரவை போட்டு நல்லா கலந்து விட்டு ரவை வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் உங்களுக்கு எவ்வளவு தேவைங்கிறத நீங்க பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அப்படி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதேமோ அதான் நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்க வேற மெத்தட்ல உங்க வீட்டுல கேசரி செய்வீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்கிறேன். அவ்வளவுதாங்க, கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க 2 நிமிஷத்துல. இப்ப நம்ம எடுத்து வச்ச முந்திரி, திராட்சையை வந்து நம்ம வேற ஒரு சின்ன கடாயில எதுலயோ சேர்த்து நம்ம வந்து தாளிப்பு கரண்டியில சேர்த்து நெய் ஊத்தி அதை நல்லா வறுத்து எடுத்து இதுல ஆட் பண்ணிட வேண்டியதான். இதுல கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணிடலாம். இப்ப அவ்வளவுதான், ஏலக்காய் நான் தட்டி போட்டிருக்கேன். பவுடர் போடுறதை விட வந்து நம்ம தட்டி போட்டாதான் வாசனை நல்லா இருக்கும். தட்டி போட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான், நான் தாளிப்பு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் தாளிப்பு கரண்டில கொஞ்சமா நெய் சேர்த்திருக்கேன். நெய் சேர்த்துட்டு நெய் சூடாயிருச்சு. இப்ப முந்திரி போட்டுடலாம். இதுல முந்திரி பொரியட்டும். அவ்வளவுதான், முந்திரி திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை வந்து நம்ம கிளறி வச்ச கேசரியில ஆட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், இப்ப நம்ம கேசரியில ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளவுதாங்க, அருமையான கேசரி ரெடி ஆயிடுச்சு. நல்லா நெய்யோட மணக்க மணக்க. இப்ப மணக்க மணக்க டேஸ்டான கேசரி நல்ல கலர்ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். ரொம்ப டேஸ்டா இருக்கு. இதே மெத்தட்ல நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராணிஸ் அஃபீஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டேனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நாளைக்கு வேறொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ராணிஸ் அஃபீஷியல். பை.